வாக்யஜ்ஞேன கல்பதாம். தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி. ஹம்சகீதா 21வது ஸ்லோகம். இத்யஹம் முனிபிः ப்ருஷ்டः தத்வஜிஜ்ஞாசுபிஸ்ததா யதவோசமஹம் தேப்யः ததுத்தவ நிபோத மே. வஸ்துனோ யத்யநானாத்வம் ஆத்மனः பிரஷ்ன ஈத்ருஷः கதம் घटेत वो விப்ராः வக்துர்வாமேக ஆஶ்ரயः. ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு ஒரு காலத்தில் சனகாதி முனிவர்களுக்கு எந்த தத்துவத்தை உபதேசித்தாரோ அந்த உபதேசம் நடந்த நிகழ்ச்சியை கூறுவதன் மூலம் உத்தவருக்கு மேலும் ஆத்ம தத்துவத்தை தெளிவாக விளக்குகிறார். சனகாதி முனிவர்கள் பகவானை தாங்கள் யார் என்று கேட்டார்கள். பிரம்மதேவரை முன்வைத்து வீழ்ந்து வணங்கி தாங்கள் யார் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார்கள். பகவான் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். தத்துவ ஜிஜ்ஞாசுபிஹி, தத்துவத்தை அறிய விரும்பிய அவர்களுக்கு நான் என்ன சொன்னேன் என்பதை நீ தெரிந்து கொள் என்று உத்தவரிடம் சொல்லுகிறார். ஆகவே தத்துவத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பியிருந்த காரணத்தால் பகவான் அவர்களுடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. அவருடைய கேள்வி என்ன? தாங்கள் யார்? பகவான் பதில் சொன்னார், உங்களுடைய கேள்வி ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால் இதற்கு பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆத்மாவை பற்றி இருக்குமானால் எல்லோருமே ஆத்மாதான். அதனால் இந்த கேள்வி பயனற்றதாகி விடுகிறது. ஆத்மா ஒன்றுதான், அது இரண்டாவதாக ஒன்று இல்லை. அதனால் கேள்வி கேட்பதற்கோ பதில் சொல்லுவதற்கோ அங்கு யாரும் இல்லை. இரண்டு பொருள்கள் இருந்தால்தான், இரண்டு பேர் இருந்தால்தான் கேள்வி கேட்பதற்கும் பதில் சொல்லுவதற்கும் அங்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிகழக்கூடும். நீங்கள் ஆத்மாவை பற்றி கேட்பீர்களே ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்பது கருத்து. வஹ ஈத்ருஷः பிரஷ்னः யதி ஆத்மனः வஸ்துனः ஸ்யாத். ஹே விப்ராஹ, ஓ அந்தணர்களே, வஹ ஈத்ருஷः பிரஷ்னः, உங்களுடைய இந்த மாதிரியான கேள்வியானது ஆத்மனஹ வஸ்துனஹ யதி ஸ்யாத், ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால். எப்படிப்பட்ட ஆத்மானா? அனானாத்வம் ஆத்மனஹ, பலவாறாக இல்லாத ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால் கதம் घटेत, இந்த கேள்வி எப்படி பொருந்தும்? அது மாத்திரமல்ல, வக்துர்வா கஹா, சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள்? கேள்வியும் பொருந்தாது, பதில் கூறுவதற்கும் ஆள் இல்லை. கேள்வியும் சரி வராது, கேள்வியே கேட்க முடியாதுங்கிற, கேள்வியே கேட்க முடியாது, சொல்லுவதற்கும் ஆள் இல்லை. ஏனென்றால் மே கஹா ஆஶ்ரயா, ஆத்மாவாக என்னை நான் உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, ஆத்மாவாக வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஆத்மாவுக்கு குணங்கள் இல்லை. என்னை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் ஏதாவது குணங்களோடு தான் சேர்த்து சொல்லணும்.
நான் வந்து விஷ்ணு அப்படின்னு சொன்னா நான் ஸ்திதி கர்த்தா அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு. அப்படி ஏதாவது சொல்லி ஆகணும். நான் அம்சம் அப்படின்னு சொன்னா ஒரு பக்ஷி அல்லது ஒரு சன்னியாசி. சன்னியாசிங்கிறது ஒரு குணம் தானே. ஜாதி, குணம், கிரியா, சம்பந்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்ற வழக்கம். ஜாதி சொன்னா பசுமாடு, இது மிருக ஜாதி, இது மனுஷ ஜாதி அப்படின்னு ஏதாவது பிரித்து சொல்லலாம். குணம்னு சொன்னா கருப்பாக இருக்கிறது, சிகப்பாக இருக்கிறவன் அப்படி ஏதாவது குணம் சொல்லலாம். கிரியான்னு சொன்னா நான் வந்து இந்த வேலையை செய்பவன் அப்படின்னு வேலையின் மூலமாக நம்மை காட்டிக்கொள்ளலாம். அல்லது சம்பந்தம்ங்கிற மூலமா ஏதாவது சொல்லணும்னு சொன்னா கூட நான் வந்து லக்ஷ்மி தேவியின் கணவன், அல்லது இந்த உலகத்துக்கு நான் கர்த்தா, இந்த உலகத்தோடு எனக்கு சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சம்பந்தம் சொல்லணும். ஆனா இருக்கிறது ஒரே பொருள்னு சொன்னா, இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா, அதுக்கு குணமே இல்லைன்னு சொன்னா எப்படி பேச முடியும்? ஜாதி, குணம், கிரியா, சம்பந்த ரஹிதமான ஆத்மாவை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். ஆகையினால பிரஷ்னஹா கதம் கடேத, இந்த கேள்வி எப்படி பொருந்தும்? வக்துர்வா கஹா, பதில் சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள்? ஏனென்றால் மே கஹா ஆஸ்ரயா, என்னை சார்ந்து என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. அவங்க கொஞ்ச நேரம் சிந்திக்கிறாங்க. இப்ப நம்மளே எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க. கேள்வி என்ன? தாங்கள் யார்? உன்னுடைய கேள்வி ஆத்மாவை பற்றியதாக இருக்குமானால் ஆத்மா ஒன்றுதான். கேள்வி கேட்பதற்கோ பதில் சொல்லுவதற்கோ அங்கு இடமில்லை. ஏனென்றால் ஆத்மா நிர்குணமானது, துவைத்தம் இல்லாதது, அத்வைத்தமானது. அதனால உங்களுடைய கேள்வி பொருளற்றதுன்னு சொல்லிட்டார். சரி, இல்லை இல்லை நான் வந்து உடம்பை பத்தி தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா என்னங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்றார். பஞ்சாத்மகேஷு பூதேஷு சமானேஷு ச வஸ்துதः கோ பவானிதி வஹ் பிரஷ்னः வாசாரம்போ ஹ்யனர்த்தகः. அது எழுதலை இன்னும் இல்லையா? இளங்க தப்பு எழுதலை. சரி சரி, இதுல பவானிதி வஃப் பிரஷ்னஹா, சம்ஸ்கிருதத்தில் பிரசனஹான் இருக்கு, பிரஷ்னஹான்னு போட்டுடணும். அந்த காலை எடுத்து விடணும். இதுல கால் போடணும், அதுல காலை எடுக்கணும். பவானிதி வஃப் பிரஷ்னஹா. கோ பவான் இதி வஃப் பிரஷ்னஹா. கோ பவான் என்பது நீங்கள் யார் என்று கேட்ட உங்களுடைய இந்த கேள்வியானது பஞ்சாத்மகேஷு பூதேஷு, உடலை பற்றியதாக இருக்குமேயானால் சமானேஷு ச வஸ்துதः, உடலை பற்றியதாக உங்கள் கேள்வி இருக்குமேயானால் இது என்னன்னா எல்லாமே பஞ்சபூதமயமானது. இதை கேட்டு என்ன தெரிஞ்சுக்க போற? நீ என் உடம்பும் பஞ்சபூதமயமானது, உன்னுடைய உடம்பும் பஞ்சபூதமயமானது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே பாஞ்சபௌதிகம் ஷரீரம். பாஞ்சபௌதிகம் ஷரீரம் பஞ்சபூதேபியா ஜாத்தம், 5 பூதங்களால உண்டானது. இந்த உடம்புல என்ன இருக்குன்னா, இந்த உடம்புல நிறைய மண்ணிலிருந்து தான், தாவரம் தான், பண்பட்ட மண்ணு தான் உணவா மாறி இருக்கு. அதனால இந்த உடம்புல மண் இருக்கா இல்லையான்னா, மண்ணினுடைய அம்சமும் இருக்கு. பூமியில உரம் வைக்கிற போது அந்த மண்ணை எல்லாம் பக்குவப்படுத்தி அதுல உணவு உண்டாக்கி அதுல தான் நம்ம சாப்பிட்றோம். ஆக பண்பட்ட மண்ணு தான் உணவா மாறி இருக்கு. அதனால இந்த உடம்புல மண் இருக்கு. அது மாத்திரமல்ல, உடம்புல நிறைய பங்கு நீரும் இருக்கு. அதுதான் பிளட்டா இருக்கு, ஷீயா இருக்கு, அதுதான்
மலமூத்திராதிகள் இந்த ரூபங்கள் எல்லாம் போகிறது. உடம்புல ஜலமும் இருக்கு, ஜல தத்துவம் இருக்கு. அடுத்தபடியாக இப்போ நம்ம எல்லாருக்கும் அனுபவபூர்வமாக பார்க்குறோம், ஹீட் இருக்கு. கொஞ்சம் 98 பாயிண்ட் அது கொஞ்சம் மேலே போச்சுன்னா என்னன்னா கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா அப்போ அந்த உடம்புல அந்த அளவுக்கு ஹீட் இருந்துட்டு இருக்கணும். ஜாഠராக்னின்னு ஒரு அக்னி தத்துவம் இருக்கிறதுனால தான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஜீரணமாகிறது. வைஸ்வானராக்னி அதெல்லாம் அக்னி தத்துவம் உடம்புல இருக்கு. அப்புறம் காற்று இருக்கா இல்லையா, காற்று இல்லைன்னா ஆள் அவுட்டு. அதனால சுவாசம் வந்துருக்கு, மூச்சு காற்றை வாங்கி வாங்கி வெளியில் விட்டுருக்கோம், காற்று விழுந்து. அப்புறம் உடம்பு எதில் இருக்குன்னா ஸ்பேஸ்லாம் இருக்கு. ஆகையினால வயிற்றுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸில் தான் உடம்பு இருக்கு. அப்போ இந்த உடம்பு முழுக்க என்ன இருக்குன்னா 5 பூதம் தான் இருக்கு. 5 பூதம் நாமளானா இதை தேய்ச்சி அலம்பி அதை ரொம்ப அழகுபடுத்தி என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறோம். ஆனால் இந்த சரீரம் என்னன்னா பஞ்சபூதேபியா ஜாதம். பஞ்சபூதே உங்கள் கேள்வி இந்த உடம்பு என்னதுன்னா உன் உடம்பு என் உடம்பு ஒன்று தானே. உடலை பற்றியதாக உன்னுடைய கேள்வி இருக்குமானால் அது வெறும் வார்த்தைங்கிறார் அவர். என்ன எல்லாரும் உடம்பும் பஞ்சபூதம் தானே. இதில் என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சு இப்போ உனக்கு என்ன ஆகணும்? என்னை பற்றி உனக்கு தெரிந்து என்ன ஆகணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் பகவான் இப்படி பதில் சொல்றாருன்னா அவங்க தத்துவம் தெரியணும்னு ஆசைப்பட்டாங்க. பிரம்மதேவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் மனம் விஷயங்களை வியாபிக்கிறது, விஷயம் மனங்களை வியாபிக்கிறது, இதிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு கேட்டிருக்காங்க கேள்வி. அதை மனசுல வச்சுட்டு இவர் பேசுறார். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆகையினால இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு கேட்குறீங்கிறார். இந்த கேள்வியே தியாகம் பண்ண முடியாம இருக்குன்னு தெரியறதா இல்லையா? அதெல்லாம் நீ யார் நான் யார், நான் யார் நான் யார் நீ யார். அதனால நான் யார் எல்லாம் ஞாபகம் வருது பாருங்க. அதனால நான் யார் நீ யார் இப்படிலாம் கேட்குறோம். அப்போ இப்படி கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்ங்கிற மாதிரி கேட்குறாரு அவர். இதை தெரிஞ்சு போனது என்ன ஆகணும்? நமக்கு ஆனந்தம் வரப்போறதா என்னை பற்றி தெரிஞ்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் துணிக்கிற மாதிரி கேட்குறாரு. இப்படி எல்லாம் ஊர் இப்போ வந்த உடனே சார் எங்கே இருக்கீங்க, இந்த ஊரா? ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டிதான். நல்ல விஷயத்துக்காக ஃப்ரெண்டு பிடிச்சா பரவாயில்லை. சம்பந்தம் பண்ணலாமான்னு பார்க்குறது. எப்படி சில சமயம் சம்பந்தம் பண்ணுறதுன்னா என்னன்னா, சம்பந்தம்னா சில பேர் அந்த நோக்கத்திலே இப்போ ஃப்ரெண்டு பிடிக்கிறது. நான் உங்களை ஒன்றும் கான்ட்ரடிக்ட் பண்ணலம்மா, அன்னைக்கு தான் சொன்னீங்க நிறைய ஃப்ரெண்டு சேர்த்துங்கன்னு, இன்னைக்கு என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா, அது நல்ல விஷயத்துக்காக ஃப்ரெண்டு பிடிக்கணும். நல்ல விஷயத்துக்காக நிறைய சத்சங்கம் நல்ல இதெல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட நல்ல விஷயத்துக்காக புதுசாக தினந்தோறும் ஒருத்தரை பழகணும்னு சொல்லியிருக்கேன். அதே நான் கான்ட்ரடிக்ட் பண்ணலை. சாதாரணமாக ஒருத்தரை பார்த்து கேட்டுன்னு ஒருத்தர் கேட்டால் சும்மா 2 வாங்க எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் சப்ஜெக்டை பற்றி பேசணும். நம்ம விவகாரத்தை பற்றி பேசியிருக்க கூடாது. ஊர் என்ன அதுன்னு பேசக்கூடாது. நம்ம அப்படி இல்லை. என்ன வேணும், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது இதுன்னு. சில சமயம் நமக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லாதனால பேச வேண்டி வரும். அதுக்கப்புறம் கடைசியில் எங்கேயோ போய் முடியும். இதெல்லாம் எதுக்கு இவங்க கேட்குறாங்க? சில சமயம் அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டுடுவாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படிலாம் கேட்டுவிடக்கூடாது. அந்த மாதிரி கேட்காம சும்மா வந்திருக்கீங்களா, எந்த ஊர் நீங்கள், ஒரு அதோட அது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். பேசுறது அவங்க ஹர்ட்டாகாமல் இது பண்ணணும், அவங்களா சொல்லணும், அந்த மாதிரிலாம் பேசணும். ஆகையினால இந்த கேள்வியெல்லாம் அனர்த்தமான கேள்விங்கிறார். கோபவான், ஏன்னா பஞ்சபூதம் எல்லாருக்கும் சமமாக இருக்கு. சமானேஷுச்ச வஸ்துதா சமானேஷு, எல்லாம் சமானமாக இருக்கிறது. ஆகையினால கோபவான் இது பிரஷ்னா வாச்சாரம்பா, வெறும் சொல் மாத்திரம்தான். ஏன்னா எல்லாமே பஞ்சபூதமாக இருந்தா அந்த பஞ்சபூதத்துக்கு ஒரு பேர் தான் வச்சிருக்கோம் வழி, அது வெறும்
பெயர் மாத்திரமே தவிர அங்கே இருக்கிறது என்னென்ன முழுக்க முழுக்க ராமசுவாமின்னு ஒரு பஞ்சபூதம், கிருஷ்ணசுவாமின்னு ஒரு பஞ்சபூதம், மகாலட்சுமின்னு ஒரு பஞ்சபூதம், கிருஷ்ணகுமாரின்னு ஒரு பஞ்சபூதம், இப்படி ஒரு பஞ்சபூதம் தான் இருக்கு. அதனால இந்த வார்த்தைக்கு என்ன பேருன்னா, வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? வாச்சாரம்பா அனர்த்தா அனர்த்தகாங்கிறார். வாச்சாரம்பாக்கி அனர்த்தகா, அதனால என்ன பயன் உனக்குங்கிறார். என் பேரை தெரிஞ்சுக்கிறதுனால, நான் என் பேரு ஊரை தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்னையா பயன்கிறார். சுவாமிஜி இது கூட பேசக்கூடாதுங்களாண்ணா, இந்த விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ தூரம் பேசுறதுங்கிறது லிமிட் இருக்கு. ஆகையினால இந்த இடத்துல தத்துவமாக இருக்கிறதுனால பகவான் இப்படி சொல்றார். கடைசியில் சொல்ல போறார், நான் யாருன்னு சொல்லிட போறார் கிருஷ்ணர். நான் இன்னும் சோதான், நான் உங்களை முதல்ல கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி, உங்கள் மனசை இது பண்ணுறதுக்காக வேண்டி அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறார். வாச்சாரம்பா, வாச்சாரம்பான்னா வெறும் வாக்கிலிருந்து வந்த ஆரம்பமே தவிர அதுக்கு ஒரு பொருளே இல்லைங்கிறார். ராமசாமிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கான்னா, ராமசாமிக்கு இருக்கிற பொருளும் கிருஷ்ணசாமிக்கு இருக்கிற பொருளும் என்னன்னா பஞ்சபூதம். நம்ம எல்லாரும் என்னன்னா ஒன்னொன்னும் பஞ்சபூதத்தில் 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ அப்படி இப்படி இருக்கு. 60 கிலோ பஞ்சபூதம், இது 70 கிலோ பஞ்சபூதம், சில சமயம் 100 கிலோ பஞ்சபூதம். பயப்படாதீங்க, நமக்குள்ள யார் 100 கிலோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கிலோ கணக்கு தான் இருக்கு இந்த பஞ்சபூதம். ஆனால் இதுக்கு ராமசாமி கிருஷ்ணசாமிங்கிறதெல்லாம் வெறும் நாம மாத்திரம், வாச்சாரம்பா. அதில் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறார். அது ஏதோ டிரான்சாக்ஷனுக்காக வச்சிருக்குது. ஆனால் இந்த இடத்துல பகவான் அதெல்லாம் சொல்லலை. வாச்சாரம்பா வெறும் சொல் மாத்திரம். உங்களுடைய இந்த கேள்வி அனர்த்தகா, அதனால ஒன்றும் பயனற்றதுங்கிறார். உடலை பற்றியதாக இருப்பின் உங்களது சொல் மாத்திரமான இக்கேள்வி பயனற்றது. ஏனெனில் அனைத்து உடல்களும் பஞ்சபூத சேர்க்கைகளால் சமமாக உள்ளது. என்னாச்சு? ஆத்மாவை பற்றி கேட்டாலும் சரி வராது, பஞ்சபூதத்தை பற்றி கேட்டாலும் சரி வராது. அதனால் என்னென்ன இதெல்லாம் விடுங்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறத விடுறதுதான் வேதாந்தம்ங்கிறார். நான் யார், அந்த ஆள் யார், இந்த ஆள் யார், அங்கே யார், இங்கே யார், இந்த இதில் சரீர திருஷ்டியில் இந்த கேள்வி பொருந்தாது அப்படின்னு சொல்றார். ஆத்ம திருஷ்டியிலையும் இந்த கேள்வி பொருந்தாது, சரீர திருஷ்டியிலையும் இந்த கேள்வி பொருந்தாது. ஆத்ம திருஷ்டியில அத்வைதத்வாத் இந்த கேள்வி பொருந்தாது, சரீர திருஷ்டியில சமான பஞ்சபூதத்வாத் இந்த கேள்வி பொருந்தாது அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆகையினால இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆகையினால இதெல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம என்னோட ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு பேசாம சமத்தா இருங்கோங்கிற. ஏன்னா அவங்களுடைய கேள்வி என்ன, அதை சொல்ல போறார் 25வது ஸ்லோகத்துல. நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவங்க கேள்வியை பகவான் திரும்பவும் சொல்லி கொடுக்க போறார். மனசா வச்சசா திருஷ்டியா கிருஹ்யதேன்யைரபீந்திரியைஹி அஹமேவ நமத்தோன்யத் இதி புத்யத்வமஞ்சசா மனசா வச்சசா திருஷ்டியா கிருஹ்யதேன்யைரபீந்திரியைஹி அஹமேவ நமத்தோன்யத் இதி புத்யத்வமஞ்சசா. இது ரொம்ப 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 சூக்ஷ்மமான அர்த்தத்தை உடைய ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப நுண்ணிய கருத்தை கொண்ட ஒரு ஸ்லோகம். மனதாலும் சொல்லாலும் மற்ற இந்திரியங்களாலும் நானே அறியப்படுகிறேன், எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று ஆராய்ந்து அறிவீர்களாக. இதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் 3வது ஸ்லோகம், எஸ்ஸைவ ஸ்புரணம், இல்லை 4வது ஸ்லோகம்,
நானாச்சித்ர கடோதரஸ்தித மகா தீபப்பிரபா பாஸ்வரம் ஞானம் யஸ்யது சக்ஷுராதி கரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத்யேதத் சமஸ்தம் ஜெகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. என்ன சொல்லுகிறார் கிருஷ்ணர்? என்னத்தான் எல்லா இடத்துலையும் அறிகிறீர்கள், என்னை தவிர எதையும் அறிவதில்லை. அறிபவனும் நானே, அறியப்படு பொருளும் நானே. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய உண்மை. அறிபவனும் நானே, அறியப்படு பொருளும் நானே. ரொம்ப கடினமான ஒன்று புரிந்து கொள்வதற்கு. மனசினால் என்ன பண்றோம்? எண்ணுகிறோம், பொருள்களை எண்ணுகிறோம். வாக்குனால் என்ன பண்றோம்? அந்த பொருள்களை பற்றி பேசுகிறோம். மற்ற இந்திரியங்களால் என்ன பண்றோம்? அதே காரியம் தான் பண்றோம். பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகருகிறோம், எல்லாம் பண்றோம். ஆக மனதாலும் வாக்காலும் மற்ற இந்திரியங்களாலும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவைகள் எல்லாமே முழுக்க முழுக்க பிரம்மன் அல்லது சைத்தன்யம். அப்படி போட்டோம், சைத்தன்யம். சம்ஸ்கிருதத்தில் இது ரொம்ப கடினமாக இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு பதார்த்தத்தை பார்க்குறேன், ஒரு பொருளை பார்க்குறேன். பார்க்கிற போது நான் பார்க்கிறவன், அது பார்க்கப்படும் பொருள். அந்த பொருள் தன்னை எப்படி விளக்குகிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது ஜடம், இது தானாக என்ன பாருன்னு சொல்லாது. இந்த ஜடமான பொருள் தானாக என்ன பாருன்னு சொல்லாது. ஆனால் அது நம்ம பார்க்கிற போது அது நமக்கு விளங்குகிறது. பார்க்கிற போது அது நமக்கு விளங்குகிறது. அப்படி விளங்குவதற்கு காரணம் அதில் இருக்கிற சைத்தன்யம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது ஜடமான பொருளாக இருந்தாலும் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் அதனால்தான் அந்த நானாச்சு அந்த ஸ்லோகம் சொன்னால் புரிஞ்சு போயிடும். நம்ம ஹிருதயத்தில் நம்ம கிட்ட இருக்கிற அதே சைத்தன்யம்தான் இந்திரியங்கள் வழியாக வெளியில போய் அந்த பொருளை வியாபிச்சு அதெல்லாம் விளக்குகிறதா. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாங்க. ஒரு குடத்துக்குள்ள ஓட்டை போட்டிருக்கோம். ஓட்டை போட்டு ஒரு 5-6 ஓட்டை போட்டிருக்கோம். அதுக்குள்ள ஒரு விளக்கு வச்சிருக்கோம். அந்த விளக்கு, அந்த வெளிச்சம் இந்த ஓட்டை வழியா வெளியில் வருது. வெளியில என்ன பண்ணுகிறது? அந்த பொருள்களை எல்லாம் பிரகாசப்படுத்துகிறது. அப்ப பிரகாசப்படுத்துறதுனால அந்த பொருள்கள்லாம் பிரகாசமாகிறது. அதே மாதிரி இது ஒரு குடம். இது ஒரு குடம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு அப்படின்னு ஓட்டை போட்டிருக்கு. இது என்ன பண்றது? இந்த இந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்யமானது, உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், சைத்தன்யம் சர்வகதம் இருந்தாலும் புரியறதுக்காக வேண்டும். இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம், விருத்தி பிரதிபிம்பித, கொஞ்சம் கடினமான லாங்குவேஜை யூஸ் பண்ணாமல் என்னால் முடியல, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த எண்ணத்தில் பிரதிபலிக்கின்ற அந்த உணர்வானது, எண்ணத்தில் பிரதிபலிக்கின்ற அந்த உணர்வானது என்ன பண்ணுகிறதுனா இந்திரியங்கள் வாயிலாக சென்று பொருள்களை பிரகாசப்படுத்துகிறது. பொருள்களை பிரகாசப்படுத்துகிறது. அந்த பிரகாசம் இல்லைன்னா பொருள்களை நம்மளால அறிய முடியாது. அது பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன? அது பிரகாசிப்பதற்கு காரணம் என்ன? சைத்தன்யம். என்னுடைய ஒரு வார்த்தைக்காக யூஸ் பண்றேன், நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. என்னுடைய சைத்தன்யம் தான் அதை வியாபிச்சு அதை பிரகாசப்படுத்துகிறது.
அப்ப அங்க என்ன பிரகாசமா இருக்குன்னா சைதன்யம். உணர்வே இந்திரியங்கள் வாயிலாக சென்று பொருள்களை உணர வைக்கின்றன. உணர வைக்கின்ற பொருள்களை உணர வைப்பது எதுன்னா சைதன்யம். ஆகையினால உணரப்படுவதும் நானே, உணர்வதும் நானே. அறிவு இதுல கொஞ்சம் கட்டணும். ஏன்னா இது வேறேன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இது வேற நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு வேற நினைச்சுட்டு இருக்கோம். இதை பிரகாசப்படுத்துறது எது? அதை பிரகாசப்படுத்துறது எது? இது எது? ஜடமா இல்லையா? இது என்னது? அப்ப அறிவது யாரு? சேதனம். அறியப்படுவது சைதன்யம். அது அறியப்படுறதுக்கு காரணமே சைதன்யம். அதனால சைத்தன்யம் சர்வகதம். மாயையினால இந்த அறிவது அறியப்படுவதுங்கிறது மாயையால் நிகழ்கிறது. அறிகிறேன், அறியப்படுகிறது என்கின்ற நிகழ்ச்சியே எதனால் நிகழ்கிறதுன்னா மாயையால் நிகழ்கிறது. ஞாத்ருஞானஜ்ஞேய பேதः பராத்மனி ந வித்யதே. ஆத்மபோதம். ஞாத்ரு ஞான ஞேய பேதः பராத்மனி ந வித்யதே. அறியப்படுவது, அறிபவன், அறியப்படு பொருள் என்று சுத்த சைதன்யத்தில் இல்லவே இல்லை. லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு நினைக்கிறேன். ஞாத்ரு ஞான ஞேய ஞேய ரூபாயை நமஹ. அப்புறம் விவர்ஜிதாயை நமஹன்னு எதுலையோ இருக்கு. இல்லை, ஞாத்ரு ஞான ஞேய விவர்ஜிதா ஏதோ ஒரு நாம எதுலையோ இருக்கு. தேவி மகாத்மியம் ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ சைதன்யத்தில் அறியாமையினால், மாயையினால் இவைகளெல்லாம் கற்பிக்கப்படுகிறது. நான் என்றும் நீ என்றும். உண்மையிலேயே நான் நீங்கிறது ஆத்மாவில் இருக்குமா? உலகமே ரெண்டு வஸ்து தான். அகம் இதம். சங்கராச்சாரியர் தான் சொல்றாரு, அகம் இதம் மமேதம் இது நைசர்கிகோயம் லோக வியவஹாரா. உலகத்துல ரெண்டே பதார்த்தம், அகம் இதம். நான் இது. சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு தான் இருக்கு. ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுகிறதுனா, இந்த சைதன்யத்துல தான் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் அத்தியாரோபம் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி சொப்பனத்துல சொப்ன அதிஷ்டான சைதன்யம் யாருன்னா, சொப்ன அதிஷ்டாதா யாருன்னா ஜாகிரத் புருஷா. ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற அந்த புருஷன்தான் சொப்ன அவஸ்தைக்கு அதிஷ்டானம். அந்த சொப்ன அவஸ்தையில இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாருன்னா, சொப்ன அவஸ்தையில் இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாருன்னா யார் மேல அத்தியாசம் பண்ணிருக்கு? சிம்பிளா புரியுது பாருங்க. சொப்பன அவஸ்தையில இந்த ஜாகிரத அவஸ்தா புருஷன், ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற அதே சைத்தன்ய அந்த விஸ்வனிடத்துல தானே தைஜசன் உருவாகிறான். அப்ப என்னன்னா இவன் தானே அதிஷ்டானம். அதுல இருக்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் யாருன்னா இவனுக்கு வேறாக இருக்க முடியுமோன்னா? அப்படி வேறாக இருக்குமானால் நான் நனவுல உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு கனவுல கொடுத்து விடலாமே. நடக்காது. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, இதே மாதிரி நம்ம எப்படி இந்த கனவு புரிகிறதோ அது மாதிரி நீங்க நனவை நினைக்கணும். பரிபூர்ண சுத்தமான அந்த உணர்வில் தான் உடல்கள் அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். உணர்வு இல்லாமல் ஒரு பொருளை நீங்க சிந்திக்க முடியாது. பாடி கான்சியஸ், பாடி கான்சியஸ், தாட் கான்சியஸ், மைக் கான்சியஸ், டேபிள் வெயிட் கான்சியஸ், என்ன சொல்றோம், புக் கான்சியஸ்.
இந்த கான்சியஸ் இல்லாம ஒரு வஸ்து சொல்ல முடியுமா? கான்சியஸே இல்லாம, கான்சியஸ் இல்லாம ஒரு வஸ்து இருக்குன்னா அதுக்கு கான்சியஸ் வேணுமா வேண்டாமா? there is no object அப்படின்னு சொல்றதுக்கு கான்சியஸ் வேணுமா இல்லையா? வஸ்து இல்லைங்கிறத உணர்வோட சொல்லணுமா இல்லையா? வஸ்து இருக்குங்கிறதையும் உணர்வோட சொல்லி ஆகணும், வஸ்து இல்லைங்கிறதையும் உணர்வோட சொல்லணும். உணர்வு இல்லாம ஒரு பொருளையாவது உங்களால சொல்ல முடியுமா, நினைக்க முடியுமா? ஆகவே சாஸ்திரம் சொல்லுகிறது, உணர்வில் தான் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. கான்சியஸ்னஸ்ல தான் எல்லா வஸ்து இருக்கு. இது நம்முடைய பிலாசபியில ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் இருக்கு. வஸ்துக்கள் புறத்தே இருக்கின்றனவா அகத்தே இருக்கின்றனவா? இதுக்கு பேரு பாஹ்யார்த்த அஸ்தித்வ. நம்ம சாஸ்திரங்கள்ல ரொம்ப டீப்பா விசாரம் பண்ணியிருக்காங்க. புத்திஸ்ட் பிலாசபிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புத்திசத்திலையும் இருக்கு. பொருள்கள் புறத்தே இருக்கின்றனவா அகத்தே இருக்கின்றனவா? கடைசியில் கன்க்ளூஷன் ஒரு விதமாக போகுது. அதில் நிறைய விசாரம் பண்ணுவாங்க, சும்மா ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அதில் துளிதான். அது பேரே பாஹ்யார்த்த அஸ்தித்வவாதம்னு பேர். பொருள்கள் புறத்தே இருக்கிறதா அகத்தே இருக்கிறதா உள்ளத்தே இருக்கிறதா? நமக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம அனுபவத்தில் எப்படி இருக்குன்னா புறத்தே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கனவுல எல்லாம் புறத்தே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முழிச்ச உடனே என்ன தெரிகிறது, அது புறத்தே இல்லை என்று தெரிகிறது. நனவுலையும் எல்லாம் புறத்தே இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. வேதாந்தம் படித்த உடனே அது கனவுல இருந்து முழிச்சு விடலாம். நனவுல இருந்து முழிக்கிறதுனா இங்கே அர்த்தம் முழிக்கிறது வேற. வேதாந்தம் படிக்கிறதுக்கு தான் முழிக்கிறதுன்னு பேர். உத்திஷ்டத ஜாகிரத பிராபிய வரான் நிபோதத. ஆகையினால பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன், அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழிங்கிறார் தாய்மன். அதனால அனைத்தும் உணர்வில் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால என்ன சொல்றாருன்னா, நீ மனசை யூஸ் பண்ணாலும் பேச்சை யூஸ் பண்ணாலும் இந்திரியங்களை யூஸ் பண்ணாலும் நீ பார்ப்பது போவது எல்லாமே என்னைத்தான்கிறார். என்னைத்தான். மனதாலும் சொல்லாலும் மற்ற இந்திரியங்களாலும் நானே அறியப்படுகிறேன். எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை. மனசா வச்சசா திருஷ்டியா. திருஷ்டியாங்கிறது பார்வையினால, அந்நீரபி இந்திரியை மற்ற இந்திரியங்களால், காதால் மூக்கால் நாக்கால் அல்ல மற்ற இந்திரியங்களாலும் அறியப்படுவது எல்லாம் யாருன்னா நானே. ஆனா இதுல நீங்க இதை சப்ளை பண்ணிக்கணும், அறிபவனும் நானே. இப்போ சப்போஸ் வேதாந்தம் படிக்கிற போது நீங்க என்ன பண்றீங்க, தன்னை அறியறீங்க, ஆத்மாவை அறியறீங்க. அப்ப எதை வைத்துக் கொண்டு அறிகிறீர்கள்? எதை வைத்துக் கொண்டு அறிகிறீர்கள்? மனசை வச்சுருந்தான் அறிகிறோம். அப்பவும் அறியப்படும் பொருளா இருக்கிறது யாருன்னா மறுக்க முடியாது, ஈஸ்வரன் தான், சைத்தன்யம் தான். அதாவது என்ன, எப்படி சுவாமி மனசை அறிய முடியும், மனசால் அறிய முடியாதுங்கிறீங்க, மனசால் அறிய முடியும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரம் படிக்கிற போது அந்த சாஸ்திரத்துக்கு விஷயமாக இருக்கிறது என்னதுன்னா, மனசுக்கு விருத்தி ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது என்ன, அகண்டாகார சைத்தன்யம். அகண்டாகார சைத்தன்யம், அகண்டாகார வஸ்துவை பற்றின விருத்தி ஞானம். அதுவும் மனசுனால தான் இருக்கு. அது அறியறது எது? அதனால எதை அறியறோம்னா, எது அறியறோம்? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப நீங்க ஒரு கேள்வி, இந்த ஸ்லோகத்துல இருந்து இந்த ஸ்லோகத்தை வச்சு நீங்க என்ன சொல்லலாம், சுவாமி அறியப்படுறதானே அவர் சொன்ன, அறிபவன் எப்படி அவராக முடியும் நீங்க கேள்வி கேட்கலாம். அப்பவும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தன்னை அறியறதும் மனசுனால தானே அறியறோம், விருத்தி ஞானத்தினால. உண்மையிலேயே தன்னைத்தான் அறிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருந்தாலும், தன்னை ஆத்மஸ்வரூபமாக பூர்ணஸ்வரூபமாக அறிவது எதனால? மனசால. சாஸ்திரம் மனசு இதெல்லாம் வச்சிருந்தானே அறியறோம். அப்பவும் அறியப்படும் பொருளா இருக்கிறது என்னன்னா, அது உண்மையிலே அறியப்படும் பொருள் அல்ல, அறிபவனையே அறியப்படும் பொருளாக அறிவிப்பது வேதம்.
அறிபவனையே அறியப்படு பொருள் போல, அறியப்படு பொருள் அல்லது அறிபவனையே அறியப்படு பொருள் போல விருத்தி ஞானத்துக்கு விஷயம் போல சாஸ்திரங்கள் முதல்ல சொல்லுகிறது. ஆனா அது என்ன சொல்லுகிறது? விருத்தி பிரகாசகம்பா ஆத்மா, ஆனா விருத்திக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லுகிறது. ஆத்மா விருத்திக்கு விஷயம் இல்லை, ஆத்மா விருத்தியவே பிரகாசம் பண்ணுகிறது. எண்ணங்களை ஒளிர்விப்பது ஆத்மா, எண்ணங்களை ஒளிர்விப்பது ஆத்மா. ஆகையினால எண்ணங்களால் அறிய முடியாதுன்னு சொல்றோம். ஆனா அந்த எண்ணங்களை ஒளிர்விப்பது ஆத்மாங்கிறது ஒரு எண்ணம் தானே. அந்த எண்ணம் எதனால வந்தது? சாஸ்திரத்தினால வந்து. அப்படி சொல்ற போது எதனால புரிஞ்சுட்டோம்? நாம புரிஞ்சுட்டோம். அந்த சொல்ற போது அந்த அந்த கருத்து நமக்கு, அந்த பதம் அந்த பதார்த்தத்தை நமக்கு நன்றாக கொடுக்கிறது. அந்த சொல்லானது அந்த சொற்பொருளை நமக்கு நன்றாகவே கொடுத்து விடுகிறது. ஆகையினால என்ன சொல்றாருன்னா, அறியப்படுறது எல்லாம் நான் தான். அப்ப என்ன அர்த்தம்னா, சைதன்யம்தான், சைதன்யத்தை தான், சைதன்யமே சைதன்யத்தை அறிவது போல ஒரு தோற்றத்தை மாயாதேவி ஏற்படுத்தி விடுகிறாள். அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, அறியப்படும் பொருளும் அறிவு வேறேனா, நீ வேற நான் வேற, உன் சொத்து வேற என் சொத்து வேற, உன் உடம்பு வேற என் உடம்பு வேற, உன் சாப்பாடு வேற என் சாப்பாடு வேற, எல்லா பேதங்களும் உற்பத்தி ஆகிறது. அந்த பேதங்கள் உற்பத்தியானா பரவாயில்லை, அந்த பேதங்களுக்கு ரியாலிட்டி அதிகமாகி விடுகிறது. அந்த ரியாலிட்டி அதிகமாகி ரொம்ப துக்கத்தை எல்லாம் நாமும் ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும், நமக்கு துக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுக்குறோம் இல்லையா? துக்கம் இன்னொருத்தருக்கு ஒருத்தன் கொடுக்குறான்னா அவன் சந்தோஷமாக கொடுக்குறான். தனக்கு துக்கமாக இருக்குன்னு தானே அவனுக்கு துக்கத்தை கொடுக்குறான். அப்படி துக்கத்தை கொடுக்குற போது அவனுக்கு இன்னும் துக்கம் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமான்னா? என்னமோ ஒருவேளை துக்கம் கொடுக்குற போது தாத்காலிகமா சுகமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன போறதுன்னா, இந்த லா விட்டுடுமா என்ன? இயற்கையின் நியத்தி மாறிடுமா என்ன? விடாது. ஆகையினால அது சொல்றார், அகமேவ மனசா வச்சசா திருஷ்டியா அந்நைஹி அபி இந்திரியைஹி யத் கிரஹ்யதே தத் சர்வம் அகமேவ. அத்தனையும் நான் தான்ங்கிறார். அத்தனையும் நான் தான். நான் தான்னா இங்க சுத்த சைதன்யம் அர்த்தம். சுத்த சைதன்யம். இது ஒரு பெரிய விசித்திரம். இந்த மனசை அறியக்கூடிய சக்தியை கொடுத்தது எதுன்னா சைதன்யம். அறியக்கூடிய சக்தியை கொடுத்துட்டு நான் தான் அறியறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்றது நம்ம அம்மா மகாதேவி. சில பேர் அவங்கிட்ட இருந்து அவன் இவனுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பான். இந்த பவர் இவனுக்கு வந்த உடனே இவன் என்ன பண்ணுவான், தனக்கே தானாக பவர் வந்த மாதிரி நினைச்சுன்னு அவனை ஆட்சி பண்ணுவான் இல்லையா? எல்லா வீட்லையும் அப்படித்தான் நடக்கிறது. எல்லா வீட்லையும் தான் நடக்கிறது. மருமகளுக்கு மாமியார் பவர் கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தைக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் கிடைக்கான்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தைக்கு என்னமோ அதுதான் டக் டக்குன்னு தோன்றது. மருமகளுக்கு மாமியார் பவர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கொஞ்ச நாள் ஆன உடனே, அம்மா நீங்க உள்ளே இருங்க. மாமியார் வெளியில வந்தா கேவலமா இருக்கு நிறைய பேருக்கு. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்க உள்ள வெளியில வந்தீங்க அப்புறம் பாருங்க. இந்த 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 மருமகள் ஸ்தானத்தை தனக்கு கொடுத்தது யாரு? என்ன கணவன் யாரு? கணவன் தானாவா குதிச்சான்? கணவனை பெற்றெடுத்தவள் யார்? மாமியார். அந்த அம்மா இருந்தா தான் இந்த அம்மா அந்த கணவனுக்கு ஒய்ஃபா இருக்க முடியும். அது தெரியாம அது என்னாச்சுன்னா, அவங்க இருந்தா நமக்கு என்னமோ ஒரு கேவலம் மாதிரியும் தெரிந்து கொண்டு அவங்கள என்ன பண்றாங்க, பேசாம இருக்கு. உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு உள்ள வரும். இங்கே அங்கெல்லாம் நடக்கப்படாது, இங்கே எங்கெல்லாம் நீங்க சுத்தப்படாது, சுப் சாப் பேசாம இருங்க அப்படின்னு விடுறாங்க. என்னன்னா பவர் வந்ததே அங்கிருந்து. அப்புறம் இப்ப என்னன்னா, நான் சொல்றபடி எந்திரி உட்கார், எந்திரி உட்கார். ஏன்னா சாவி என் கையில. அது மாதிரி இந்த மனசு பண்றது. மனசுக்கு சக்தி எதிர்ட்டு இருந்து வந்ததுன்னா, மனசுக்கு புத்திக்கு சக்தி எதுகிட்ட இருந்து வந்ததுன்னா, எதுகிட்ட இருந்து வந்தது? சைத்தன்யத்திலிருந்து. கடைசியில் என்ன பண்றதுன்னா, நான் தான் உன்னை அறியறேங்கிறது. எப்படி
மனசு. அதனால என்ன சொல்கிறார், நானே அறியப்படுகிறேன், அறிபவனும் நானே, அறியப்படும் பொருள்களும் நானே, எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை. இன்னும் அவர் அதை வளர்த்தி சொல்ல போறார். நான் அதை விரிவா சொல்றேன். ரொம்ப சப்ஜெக்ட்ல தான் ஸ்லோகம் போகாது. அதனால அகமேவ ந மத்தஹா, எனக்கு மத்தஹா பரதரம் கிஞ்சித்து நாஸ்தி தனஞ்சயா. 7வது அத்தியாயம் ஞாபகம் வச்சுங்க. 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கார், எனக்கு வேறாக எதுவுமே இல்லை. மயி சர்வமித புரோதம் சூத்ரே மணிகணா இவ, அனைத்தும் என்னிடத்தில் ரத்தனங்கள் கோர்க்கப்பட்டது போன்று இருக்கிறது, நான் தான் அதற்கு சூத்திரம் போன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் தான் அதற்கு சூத்திரம் போன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதனால என்ன சொல்றார் என்று, அஞ்சசா புத்தியத்வம் இதி இதி என்று நீங்க என்ன பண்ணணும், எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று, இறைவனுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, சைதன்யத்துக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, நானும் சுத்த சைதன்யம், அறியப்படு பொருள்கள் அனைத்தும் சுத்த சைதன்யம், ஜட பதார்த்தமே மாயா கல்பிதம். ஜட என்ன மாயா என்னன்னா, மாயை என்ன ஜடமா சேத்தனமா? தைரியமா சொல்ல மாட்டேங்கிறேன். மாயா ஜடம். அதனால இந்த உலகத்துல நாம பார்க்கிற பதார்த்தங்கள்லாம், ஜடமா இருக்கிற பதார்த்தங்கள்லாம் என்னன்னா, இன்க்ளூடிங் மைண்ட், எல்லாமே ஜடம்தான். எல்லாம் ஜடம் அனைத்தும் மாயா கல்பிதம், சைதன்யம் நித்தியம், ஜட பதார்த்தம் அனித்யம், மித்யா. அறிவு பூர்வமாக பார்த்தால் இல்லவே இல்லை. அதனால சொல்றார், ஆராய்ந்து அறியுங்கள்ங்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தையை போடுறார். இதி அஞ்சசா புத்தியத்வம், அஞ்சசான்னா நன்றாக விசாரித்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை புரியவில்லை என்றால் புரிந்து கொள்ளும் வரை நன்றாக முயற்சி பண்ணி தெளிவாக இதை அறிந்து கொள்ளுங்கள். அஞ்சசா புத்தியத்வம், புத்தியத்வம், புத்தியத்வம்னா அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மண்டையில் ஏற்றிக்கொள்ளுங்கள். அப்படின்னா உங்க மனசுல இது பதிய வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய புத்தியில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று உபதேசம் பண்ணுகிறார் 24வது ஸ்லோகத்துல. 25வது ஸ்லோகத்துல அவங்க சொன்னதையே சொல்லி விளக்குறார். குணேஷ்வா விஷதே சேதஹ குணாஸ்சேதசி ச பிரஜாஹ ஜீவஸ்ய தேஹ உபயம் குணாஸ்சேதோ மதாத்மனஹ. குணேஷ்வா விஷதே சேதஹ குணாஸ்சேதசி ச பிரஜாஹ ஜீவஸ்ய தேஹ உபயம் குணாஸ்சேதோ மதாத்மனஹ. சம்ஸ்கிருதத்தில் முதல் வரியில குணாஸ்சேதசி ச பிரஜாஹ இருக்கிறதுக்கு குணாஸ்சேதசி இருக்கு, குணாஹான்னு காலை போட்டுங்க. சரி, அவங்க கேட்ட கேள்வியவே பகவான் திரும்ப ஒரு வார்த்தை சொல்றார். இப்ப டாபிக் வந்துட்டார். பகவான் என்னமோ பேசுற மாதிரி பேசிட்டு, சைதன்யந்தான் சாஸ்வதம், சைதன்யந்தான் நித்தியம், சைதன்யந்தான் சத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டார். அதுதான் பாரமார்த்திகம், அது என்றும் இருப்பதுன்னு சொல்லிவிட்டு இப்ப டாபிக், அவங்க என்ன கேள்வி பிரம்மா கிட்ட கேட்டாங்களோ அந்த கேள்வி, அந்த விஷயத்தையே வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் பகவான் பேசுறாருங்க. முதல்ல விப்ராகன்னார், வேதம் படித்தவர்களே அப்படின்னார். வேதம் படித்தவர்களே இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டார். அப்படி அவங்க ஒன்னும் புரியாம முழிக்கிறாங்க. வேதம் படிச்சிருந்தும் சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது, என்ன வேதம் படிச்சிருந்தாலும் அதை முறையாக குருமுகமாக தெரியவில்லை என்று சொன்னால் அந்த வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்றாங்க.
இவ்வளவு சாஸ்திரங்கள் நாம் படித்திருந்தாலும் அதை அதாவது நாம் சும்மா படிச்சிருக்கோம். வேதம் வேதத்தை படித்தாச்சுன்னா போராது, சம்ஸ்கிருதம் படித்தா மாத்திரம் போராது. அந்தந்த கான்டெக்ஸ்டில் என்ன மீனிங் அதை பரம்பரையாக சொல்லிக் கொடுக்குறவங்க சொன்னால் தான் நமக்கு புரியுறது. சுலபமாக புரியும், எளிமையாக புரியும். ஆகையினால பகவான் இங்கே அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறார், சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஹே பிரஜாங்கிறார். முதல்ல வேதம் படித்தவர்களேன்னு சொன்னவர் இப்போ குழந்தைகளேங்கிறார். அப்படி அதெல்லாம் அதில் எல்லாம் நிறைய சூக்ஷ்மம் இருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது. வேதம் படித்தா மாத்திரம் போராதுப்பா. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் குணங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்க கேட்டாங்க ஒரு வார்த்தைக்கு, விப்ராஹா, புகழ்ந்த வேதம் படித்தவர்களே, உங்களுக்கு சொன்னால் சுலபமாக புரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கலாம். கேட்டார் அவர். இங்கே பிரஜாகா சொன்னால் குழந்தைகளே, ஹே பிரஜாகா, குணேஷு சேதா ஆவிஷத்தை, குணாச்ச சேதசி ஆவிஷத்தை. அதே விஷயந்தான். மனம் விஷயங்களை வியாபிக்கிறது, விஷயங்கள் மனதை வியாபிக்கிறது. சேதஹான்னா மனசு, குணாகான்னு சொன்னால் ஆப்ஜெக்ட்ஸு, விஷயங்கள், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு, எல்லாம் விஷயம். ஒன்று விசிஆர், இன்னொன்று விசிபி. விசிஆர்னா என்ன? ரெக்கார்டிங். விசிபின்னா பிளேயர். விசிஆர் என்ன பண்ணும்? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கும். ரிஷிகேஷத்தில் நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கும் விசிஆர். அப்புறம் அந்தந்த ஊருக்கு போனோடனே விசிபி, ஏன்னா உள்ள டிஸ்கில் பதிஞ்சிருக்கு இல்லையா, அதனால அந்த கேசட்டில் எல்லாம் என்ட்ரி ஆகிடுறது. அதனால சில சமயம் அது அழிஞ்சு போனாலும் போயிடும், சில சமயம். ஆனால் அழியறதில்லை. நல்ல ஞாபகம், முக்கியமானதெல்லாம் என்னென்னா நல்லா ஞாபகத்தில் இருக்கிறது. அதில் விசிஆர், விசிபி. விசிஆர்னா என்ன? டைரக்ட் கனெக்ஷன், சம்பந்தம். விசிபின்னா இமேஜினேஷன். இமேஜினேஷனில் அதையே திரும்பவும் ஓட்ட வேண்டியது. விசிபி எத்தனை தடவை வேணாலும் போடலாமே. விசிஆர் இன்னைக்கு 1900, இன்னைக்கு என்ன 24/10/1994 போட்ட ரெக்கார்டு விசிஆர் 2000வது வருஷத்தில் ஓடுமா ஓடாதா? விசிபி ஓடும். ஆனால் இது திரும்பவும் வருமானா? விசிஆர் திரும்பவும் இதே நாள் கிடைக்குமானா? கிடைக்காது. ஆனால் அது உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆக விஷய சம்பந்தம் விசிஆர், விஷய சிந்தனம் விசிபி. விஷய பொருளோட வச்சிருக்கிற தொடர்பு விசிஆர், பொருளை பற்றிய சிந்தனை பண்றது விசிபி. பிளேயர். விசிஆர் விசிபின்னா என்னன்னு தெரியாது, சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் போல் இருக்கு, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. விசிஆர்னா ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணுறது. அது அப்புறம் போட்டால் பிளேயர். இப்போ இந்த கேசட்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அது ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கு, பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது. அப்புறம் போட்டால் எத்தனை தடவை போட்டாலும் கேட்கும். அது கேட்டு பிரயோஜனம் இல்லை, இங்கே கேட்கணும். அது சொல்லிகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அம்சகீதாவை திரும்ப திரும்ப சொல்லிடு. குணேஷ்வா விஷத்தே சேதா எத்தனை தடவை போகணும். ஆனால் அதுக்கு மோட்சம் உண்டான்னா அதுக்கு அப்படியே தான் இருக்கும். நமக்கு உள்ளே போனால் தான் இங்கே ரெக்கார்டாகி இங்கே ப்ளே பண்ணணும். ஆனால் டோட்டலாக எல்லாத்தையும் ப்ளே பண்ண முடியாது, டோட்டலாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாதுன்னா அந்த ரெக்கார்டு முழுக்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் கேட்கலாம் மாதிரி தோணும், சில விஷயம் புரியலைன்னா ஒன்றும் தெரியாது. அதனால் டோட்டலாக ரெக்கார்ட் ஆகாது. இங்கே ஆகாது. அதனால் அங்கே டோட்டலாக ரெக்கார்ட் ஆகிடும். அதனால ஒருவேளை ரெக்கார்ட் ஆகலைன்னா திரும்பவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஆக குணேஷு ஆவிஷத்தே சேதா குணாச்ச சேதசி ச பிரஜாஹ. அதனால் என்ன சொல்லுகிறார்னா, குணாஹ சேதா உபயம் மதாத்மனஹ ஜீவஸ்ய தேஹ. அருமையான வார்த்தை, ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. இலக்கியத்திலேயே, வேதாந்த இலக்கியங்களிலே மிகச்சிறந்த அழகான வார்த்தை இது. மதாத்மனஹ ஜீவஸ்ய, என்னை ஆத்மஸ்வரூபமாக கொண்ட ஜீவனுக்கு இந்த மனமும் விஷயங்களும் உபாதியாகும். ரொம்ப அண்டர்லைன் பண்ணி, அண்டர்லைன் இங்கே பண்ணா போறாது, அண்டர்லைன் பண்ணி நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மிக அழகான வாக்கியம். மதாத்மனஹ ஜீவஸ்ய.
என்னை ஆத்மஸ்வரூபமாக கொண்ட ஜீவனுக்கு அப்படிங்கிறார். இது அழகா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லியாச்சு. என்ன உதாரா சர்வயே வைத்தே, உதாரா சர்வயே வைத்தே, என்ன உதாரா சர்வயே வைத்தே, ஞானி து ஆத்ம, உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி. அதுக்காக தான் அந்த வார்த்தைக்கு தான் நான் ட்ரை பண்றேன். உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி து ஆத்மைவ மேமதம். ஞானி நானும் ஞானி ஒண்ணுங்கிறார் பகவான். ஏன்னா அஜ்ஞானியும் ஞானும் ஈஸ்வரன் ஒண்ணுதான். அஜ்ஞானிக்கு ஈஸ்வரன் தானும் ஒண்ணுங்கிறது தெரியல, ஞானிக்கு தானும் ஈஸ்வரன் ஒண்ணு என்று தெரிகிறது. மதாத்மனஹா ஜீவஸ்ய. கீதையில 13வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார். அதை நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கிட்டா உங்களுக்கு புரியும். சில பேர் புதுசா இருக்கிறதுனால அவங்களுக்காக சொல்றேன். இதை கிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார், அங்க இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன்னு 2 வார்த்தை யூஸ் பண்றார். க்ஷேத்திரம்னா பாடிக்கு பேரு க்ஷேத்திரம்னு பேர், இந்த உடம்புக்கு பேரு க்ஷேத்திரம்னு பேர். இந்த உடம்பை அறிபவனுக்கு பெயர் க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர். இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம், இந்த உடம்பு அறியறவனுக்கு பேரு க்ஷேத்ரஜ்ஞன்னு பேர். அதை சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன சொல்லுவார் அடுத்த ஸ்லோகத்துல, அந்த க்ஷேத்ரஜ்ஞன் நானேம்பர். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹுஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ க்ஷேத்ரஜ்ஞஞ்சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவாங்க, ஹோல் வேர்ல்டே க்ஷேத்திரம் பார், உலகம் அனைத்தும் க்ஷேத்திரம் அப்படின்னு தெளிவா சொல்லிடுவார். அது மாதிரி இந்த இடத்துல இந்த வார்த்தை இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை மிக எளிமையாக போதிக்கிறது. வேதாந்தங்களில் எந்த கருத்து பல கோணங்களில் அப்படியும் இப்படியும் சொல்லப்படுகிறதோ அதை மிக எளிமையாக கிருஷ்ணர் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்துல. மதாத்மனஹா ஜீவஸ்ய, என்னை ஸ்வரூபமாக கொண்ட ஜீவனுக்கு மனம் விஷயம் 2 உபாதியாகும். உபாதி தேகம்னா இந்த இடத்துல உபாதின்னு அர்த்தம். உபாதி உபாதினா என்ன சுவாமி அப்படின்னு நீங்க கேட்கலாம். உபாதி சொன்னா அந்த உபாதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன், அது புரிஞ்சு போயிடும். எந்த ஒரு பொருள் மற்றொரு பொருளை சார்ந்து அந்த பொருளை தன்மயமாக காட்டி விடுமோ அந்த பொருளுக்கு உபாதி என்று பெயர். எந்த ஒரு பொருள் மற்றொரு பொருளை சார்ந்து அந்த பொருளை தானாகவே காட்டுமோ அதற்கு பெயர் உபாதி. உப சமீபே கத்வா ஸ்வீயான் தர்மான் ஆதீயதே இதி உபாதி. ஒரு அதாவது உதாரணத்துக்கு சொன்னா புரிஞ்சு போயிடும். இப்ப இது ஆத்மபோதத்தோட ஒரு நீலவஸ்திராதி யோகேன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது ஒரு ஸ்படிகம் இருக்கு, அதுக்கு இந்த இதுதான் சொல்ற வழக்கம். ஸ்படிகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்படிகம்ங்கிறது அந்த ஸ்படிகத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு ரோஸ் வச்சாலோ அது அல்லது ஒரு சிகப்பு துணியை வச்சாலோ அல்லது ஏதாவது வச்சா அது மாதிரியே ஃபுல்லா அந்த கலராகவே காட்டும். ஒரிஜினலா அது என்னது? ஸ்படிகம், சுத்த ஸ்படிக சங்காசம். ஆனா அது என்ன பண்ணுகிறது? நீல கலராகவும் சிகப்பு கலராகவும் அதை மாற்றி காட்டுறது. நம்ம என்ன நினைச்சிருப்போம், சிகப்பு லிங்கம் அப்படின்னு விடுவோம். அது சிகப்பு லிங்கமாக தெரிகிற போதும் அது ஸ்படிகம்தான். அந்த நீல கலர் நீலம் இருக்கே அது ஸ்படிகத்துக்கு உபாதி. ஸ்படிகத்துக்கு உபாதி, ஸ்படிகத்துக்கு உபாதி. அதே மாதிரி இங்க என்ன சொல்றார் கிருஷ்ணர், இந்த சைத்தன்யத்துக்கு மைண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் உபாதிங்கிறார். மனசும் மனசுல இருக்கிற விஷயங்களும் உபாதி. வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் சரி, இந்த பாடியும் சரி, ரெண்டுமே உபாதி. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். இப்ப நம்ம டாக்டருக்கு படிக்கிறோம், வக்கீலுக்கு படிக்கிறோம்.
எதுக்கும் ஒன்றுக்கு படிக்கிறோம். படித்த உடனே என்ன பண்ணுறோம், BA-BL அப்படின்னு போட்டுக்கிறோம். டாக்டர்னா MBBS அல்லது அந்தந்த குவாலிஃபிகேஷனை போட்டுக்கிறோம். இந்த குவாலிஃபிகேஷனே நாம கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷனே நாம கிடையாது. நம்ம கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆனால் கொஞ்சம் நாளாக என்ன ஆயிடுதுன்னா சோ மச் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எப்போ பார்த்தாலும் நான் இப்படி, இப்போ நான் வந்து சன்னியாசின்னு வச்சுப்போம். சன்னியாசிங்கிறது ஒரு வகையான உபாதி. அக்கார்டிங் டு சாஸ்திரம் சன்னியாசி எல்லாமே உபாதி தான். ஆத்மாங்கிற சப்தத்தை தவிர பாக்கி எல்லாமே உபாதி தான். அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ ஆம் சன்னியாசி, என்ன இப்படித்தான் இருக்கணும், என்னை வந்து நீ இப்படித்தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நீ இப்படி பண்ணலேன்னு சொன்னால் எனக்கு ஹர்ட் ஆகிடுவேனா அப்படின்னு சன்னியாசியாக இருந்துன்னு சொன்னேன்னா அப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த சன்னியாசித்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அது வாஸ்தவம் தான். உலகத்தில் அதெல்லாம் மரியாதைகள் இருக்க வேண்டும் என்பது உண்மையாக இருந்தாலும் ஒருவேளை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா என்ன குறைஞ்சி போச்சு. அப்போ நான் ஒரு சுவாமி, ஐ எம் சோ அண்ட் சோ, எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் அப்படி இருக்கேனாக்கும் இப்படி இருக்கேனாக்கும் நினச்சா போச்சு. அதனால என்ன வள்ளுவர் சொல்வார், ஓதியும் உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானிடங்கா பேதையில் பேதையாரில். ஓதியும்னா என்ன அர்த்தம், வேதத்தை நல்லா படிச்சு உணர்ந்தும் அதுக்கு பொருள் தெரிஞ்சும் பிறர்க்கு உரைத்தும் எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன மாத்திரம் மதிக்க, நான் யாரு தெரியுமா உனக்குன்னா தெரியுதே, நன்னா தெரியும் அப்படின்னு ஆயிடும். அப்ப இந்த சந்நியாசித்துவம் என்பது என்னது, ஒரு உபாதி. நான் ஆணாக இருக்கிறேன் என்பது ஒரு உபாதி, நான் பெண்ணாக இருக்கிறேன் என்பது ஒரு உபாதி, நான் பணக்காரனாக இருக்கிறேன் என்பது ஒரு உபாதி. மனமும் அது போல ஒரு உபாதி. உபாதி வேற, உபஹிதம் வேற. ஸ்படிகம் உபஹிதம், நீலம் சிகப்பு இதெல்லாம் உபாதி. உபஹிதம் சைத்தன்யம் உபஹிதம், மனமும் விஷயங்களும் உபாதி. மனமும் விஷயங்களும் உபாதி. ஆகையினால கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாருன்னா அதை உபாதின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லோகத்தில் அதான் சொல்ல போறாரு. அதை வந்து உபாதின்னு புரிந்து கொள்ள. எனக்கு நிறைய பணம் இருக்கிறது, எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அது ஒரு வகையான உபாதி. அகம் தரித்திரஹா, எனக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னா அது ஒரு வகையான உபாதி. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் உபாதி. எல்லாம் மைண்டினுடைய கண்டிஷன். மைண்ட் என்ன, உபாதி. அவங்களுக்கு நிறைய இப்படிலாம் படிச்சிருக்காங்களே, எனக்கு படிக்கலையே, கவலையே படாது. படிக்காட்ட தப்பே இல்லை, படிக்காட்ட தப்பே இல்லைங்கிறது படிக்கணும். படிக்காட்ட தப்பே இல்லைங்கிற புரிஞ்சு சொல்லணும். அது புரிஞ்சுன்னா போறோம். அவங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரியுது சாமி, அவங்களாம் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க, இவங்கெல்லாம் எல்லாம் தெரியுது, எங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, கேம்பில் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். நான் அதுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கிளாஸுக்கு வந்தவங்க தான் வரணும் வரணும் வரணும்னு ஒரு ஜபமே பண்ணியிருந்தேன். அதில் பண்ணி எழுதியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கிளாஸுக்கு அட்டன் பண்ணுறவங்க தான், ஒருத்தர் 2 பேர் தவிர. அதனால இதுலேருந்து கிருஷ்ணன் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அப்போ அதை உபாதின்னு சொல்கிற போதே அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது நீ இல்லைன்னு அர்த்தம். இன்டெரக்டா அதனுடைய உபாதின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், மனசும் விஷயங்கள்லேருந்தும் நீ விடுபடணும்னு நினைக்கிறேல்ல, அது என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அதோட சேர்த்துக்கிட்டு அதுதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன், அதுவே நான் நினைச்சேன். இந்த உடம்பு நம்ம வந்து உடம்பு நம்மை சார்ந்திருக்கு. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், உடம்பே தான் நான் நினைக்கிறோம். இங்க ஏதாவது ஒரு தேம்பல் வரட்டும், ஐயோ வந்துருச்சே, இன்னும் வந்துருச்சு, வயசாக 2-3 வழி நடக்குது, ஐயோ ஐயோ டை. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.